வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, MCC 2025க்கான ரவுண்ட் 1 நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ஷெட்யூல்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதாவது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி கம்ப்ளீட் டீடைல் நம்ம பார்க்கலாம். இந்த MCC 2025 ரவுண்ட் 1ல ஷெட்யூல மாத்திருக்காங்க. இதுல என்னென்ன அப்டேட்லாம் நடந்திருக்கு, அதை நம்ம இப்போ எங்க தெரிஞ்சுக்கிறது, எங்க போகணும் அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்க்கலாம். பாருங்க, இந்த வெப்சைட் mcc.nic.in இதான் வெப்சைட். அதை ஓபன் பண்ணா அதோட ஹோம் பேஜ் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி MCCன்னு கொடுத்துருக்காங்களா. இதுல UG மெடிக்கல் இந்த லிங்க் நான் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ண கீழே பாருங்க, நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். இதுல இருக்கக்கூடிய முதல் லிங்க் நோட்டீஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷெட்யூல் ஆஃப் ரவுண்ட் 1 கொடுத்துட்டாங்க. இந்த ஷெட்யூல் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கக்கூடியதுக்கான ரவுண்ட் 1க்கான நோட்டீஸ் தான் இது. இதுல சீரியல் நம்பர் 1ல பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபார் ரவுண்ட் 1. ரவுண்ட் 1க்கான registration extended up to 12 noon of 31st July. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 31st ஜூலை 12 மணி வரைக்கும் டைம் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி பேமெண்ட் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் அப் டு 3 PM. அன்னைக்கு 3 PM வரைக்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் 31st ஜூலை வரைக்கும் பண்ணிக்கலாம். ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது என்ன நம்ம டீடைல்ல பார்க்கலாம். இதுக்கு பாருங்க, அன்னைக்கு 31st ஜூலை 10 AM வரைக்கும் டைம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங், இதுக்கு 31st ஜூலை 11:55 அன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது சாய்ஸ் லாக்கிங் ஃபார் ரவுண்ட் 1. இதுக்கு பாருங்க, அதே 31st ஜூலை 4 PM ல இருந்து 11:55 PM வரைக்கும் டைம் கொடுத்துட்டாங்க. சோ அது வரைக்கும் நீங்க சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். அடுத்தது சீட் ப்ராசஸிங். இது சீட் ப்ராசஸ் பண்றதுக்கு 2 நாள் டைம், 1 ஆகஸ்ட் அண்ட் 2 ஆகஸ்ட் 2 நாள் இருக்கு சீட் ப்ராசஸ் பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் டெக்ளரேஷன் இன்னைக்கு தான் 3 ஆகஸ்ட் அண்ட் 4 ஆகஸ்ட் இந்த 2 நாள்ல தான் உங்களுக்கு ரிசல்ட் டெக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ரிப்போர்ட்டிங் ஃபார் ரவுண்ட் 1 நீங்க காலேஜ்ல போயிட்டு சேர்றதுக்கு 5 நாள் டைம். 4th ஆகஸ்ட்ல இருந்து 8th ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. இதான் இந்த ஷெட்யூல்ல கொடுக்கக்கூடிய முக்கியமான டீடைல். அடுத்தது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கும் போது ஆல் இண்டியா 15% போட்டா அப்படின்னு ஒன்று மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எக்ஸாம்பிள் 5,500 பே பண்ணிருப்பீங்க. அதுவே அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க 11,000 பேமெண்ட் பண்ணிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு கேட்டிருக்கோம் ஆப்ஷன்ஸ் இந்த டீம்டு யூனிவர்சிட்டியா, இல்ல AFMCயா, ஜிப்மரா, இல்ல ஒன்லி 15% கோட்டாவா, இந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்து நீங்க போயிருப்பீங்க. ஒருவேளை நீங்க 15% கோட்டா அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தீங்க, ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு நீங்க ஃபீஸ் கட்டிருப்பீங்க. அப்போ அது மட்டும் தான் அந்த லிஸ்ட்ல என்ன வருதோ அந்த காலேஜ் மட்டும் தான் உங்களுக்கு ஆப்ஷனா தெரியும். டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் AFMC, ஜிப்மர் அண்ட் 15% கோட்டால வரக்கூடிய காலேஜ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப போயிட்டு நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். அதை தான் அவங்க சொல்றாங்க. அப்போ நீங்க ரீசெட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. சோ அது நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு இப்ப ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த ரீசெட்டையும் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 4 வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் நீங்க பண்ணலாம். இது எல்லாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் செஞ்சா போதும். சோ அப்போ இந்த விருப்பம் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை, மற்றவங்களுக்கு தேவையில்லை. நார்மல் இதான் நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சதா கூட ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா இந்த கான்டாக்ட் டீடைல் எங்களை அப்ரோச் பண்ணுங்க. நம்ம பாத்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டட் கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கனெக்ட் பண்றோம். அதை பத்தி டவுட்டோ கொரியோ இருந்தா இந்த நம்பர்ல எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.